தேசம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ராமர் ராஜ்ய ரத யாத்திரை வரக்கூடாதுன்னு சட்டமன்றத்தில் போட்ட ஆட்டத்தை பாத்தீங்களா? எத்தனை துப்புக்கட்ட திமுக காரங்களுக்கு இந்துக்கள் ஓட்டு போட்டு 90 பேர் எம்எல்ஏ இருக்கான், ஒத்தனாவது ஆடினானா? யோசிச்சு பார்க்கணும். அந்த முஸ்லிம் எம்எல்ஏ போட்ட ஆட்டத்தை உலகம் பூரா ஊடகங்கள் எடுத்து காட்டி விட்டார்கள். தெரிஞ்சுக்கணும். நாம ஒருவன் மதம் மாறினால் எதிரியின் எண்ணிக்கை ஒன்று அதிகரிக்கிறது. நண்பர்களே, மண்டைக்காடு கலவரத்தை ஒட்டி எம்ஜிஆர் அவர்கள் அதை விசாரிப்பதற்காக ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் நியமனம் பண்ணார். ஜஸ்டிஸ் வேணுகோபால் யாரு? சாட்சாத் ஈவேராவோட சிஷ்யன். இப்ப சமீபத்தில் காலமானார் அருமை நண்பர் ரத்தனவேல் பாண்டியன். அவர் யாரு? திமுக மாவட்ட செயலாளர். அந்த மாதிரி தீகாவில் இருந்த ஜஸ்டிஸ் வேணுகோபால், எதுக்காக நான் அவர் பின்னணி சொல்றேன்? அவரோட தீர்ப்பு முக்கியமானது. அந்த அறிக்கை ஜஸ்டிஸ் வேணுகோபால் அவர்கள் தீகாக்காரர். ஆனால் மண்டைக்காடு கலவரத்தை பற்றி அவர் விசாரணை செய்து அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதுலதான் இந்த மதம் மாற்றம் முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் என்பது அந்த அறிக்கையினுடைய பரிந்துரை பிரதானமானது. அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? மதம் மாற்றுபவர்கள் யாரும் தங்கள் மதத்தின் சிறப்பை சொல்லி மதம் மாற்றுவது கிடையாது. மற்ற மதத்தினுடைய குறைகளை சொல்லி மற்ற மதத்தினரை இழித்தும் பழித்தும் பிரச்சாரம் செய்துதான் மதம் மாற்றுகிறார்கள். அதனால மதம் மாற்றம் தடை செய்யப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, கன்வர்ஷன் லீட்ஸ் டு சோஷியல் டென்ஷன். மதமாற்றத்தின் மூலமாக சமூக பதட்டங்கள் ஏற்படுகிறது, குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு சின்னாபின்னமாகிறது. இதெல்லாம் யார் அறிக்கை? ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷனோட அறிக்கை. ஏனென்றால் நீ குடும்பத்தில் ஒரு குழந்தைய போய் மதம் மாத்திர, அந்த குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பதட்டம், எவ்வளவு ஒரு மோசமான சமூக சீர்கேடு. கன்வர்ஷன் லீட்ஸ் டு டேரிங் ஆஃப் சோஷியல் ஃபேப்ரிக் ஆஃப் தி சொசைட்டி. அதை யாரு சொல்றது? ஹெச் ராஜா இல்ல, ஜஸ்டிஸ் வேணுகோபால் சொல்றாரு. ஆகவே மத மாற்றம் தடை செய்யப்பட வேண்டும்னு. ஆனா தடை சட்டத்தை கொண்டு வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2 பை எலெக்ஷன் தோத்ததுல அந்த சட்டத்தை திரும்ப வாபஸ் வாங்கினார். வெட்கக்கேடு. ஏன் இன்னைக்கு மிரட்டுறாங்க எல்லாரும்? செல்வி ஜெயலலிதாவையே பணிய வைத்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி மத மாற்றம் தடுக்கப்பட்டாக வேண்டும். அதோடு மட்டுமல்ல, வேணுகோபால் கமிஷன் என்ன சொல்லுது? ஏற்கனவே இருக்கின்ற ஒரு வழிபாட்டு தலம் இருந்தால் அதுக்கு 300 மீட்டருக்கு இடையில இன்னொரு வழிபாட்டு தலம் கட்டக்கூடாது. அதுலதான் சொல்றாரு ஜஸ்டிஸ் வேணுகோபால் அவர்கள், மாவட்ட கலெக்டருடைய அனுமதி இல்லாமல் வழிபாட்டு தலம் கட்டக்கூடாது. இப்ப என்ன பண்றாங்க? இந்த ஜப கூட்டம்னு சொல்லி அனுமதி இல்லாமல் சாதாரண வீடெல்லாம் சர்ச்சா மாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இங்க இருக்கு பாருங்க ஜப வீடு, இது அனுமதி வாங்கின போடான்னு ஜப வீடுன்னு எப்படி வந்திருக்கு? இங்க இருக்கிற காவல்துறைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நான். அது மாத்திரமல்ல, அப்புறம் மறந்தாலும் மறந்துடுவேன். காவல்துறையில பல அதிகாரிகள் ரொம்ப நல்லவங்க. என்னால பட்டியல் போட்டே சொல்ல முடியும். ஒரு கால் ராஜா அந்த மாதிரி சொல்லிட்டானேங்கிறதுனால எதுவும் அவங்களுக்கு ஆயிடக்கூடாதுங்கிறதுனால நான் சொல்றது இல்லை. பெருவாரி அதிகாரிகள் நல்லவர்கள். ஆனா நேற்றுக்கு நடந்த ராமராஜ்ய ரத யாத்திரையில இந்துன்னா என்ன பயிரும் கூ என்ன மயிறு கூவா அப்படின்னு கேட்ட காவல்துறை இன்ஸ்பெக்டர் பேசின வீடியோ வாட்ஸ்அப்ல இருக்குன்னு இங்க எனக்கு குறிப்பு வந்திருக்கு. அந்த நண்பர்கிட்ட சொல்றேன்னா அந்த வீடியோ வாட்ஸ்அப்ல இருக்கிறத கமிஷனர் அவர்கள்ட்ட கொடுங்க, நிச்சயமா கமிஷனர் நடவடிக்கை எடுப்பார். ஆகவே இந்த அளவிற்கு மத மாற்றங்களின் மூலமாக இன்றைய தினம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலை. ஒன்னு இன்னைக்கு மீடியா, சினிமா
எஜுகேஷன், இன்டெலிஜென்சியா, இது 4 யார் கையில் இருக்கு? ஒன்னு இடதுசாரிகள், 2வது நாத்திகவாதிகள், 3வது ஈவஞ்சலிஸ்ட், கிறிஸ்தவ மதமாற்றும் சக்திகள் கையில. நீங்க ஒரு டிவி, நான் பேர் சொல்ல விரும்பல, எவ்வளவு இந்த கற்பனை பண்ணி பாருங்க. உத்தரப்பிரதேச பை எலெக்ஷனுக்கு பிறகு விவாதத்துக்கு தலைப்பு என்ன தெரியுமா? இவிஎம் மோடியை கைவிட்டு விட்டதா? எது? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மோடி அவர்களை கைவிட்டு விட்டதான்னு. அந்த டிவி என்ன சொல்ல வரான்? இதுவரை நம்ம ஜெயிச்சது இவிஎம் வச்சுன்னு. ஒரு நாட்டின் பிரதமர் பத்தி இப்படி டைட்டில் போடுறதுக்கு அந்த அயோக்கிய பயலுக்கு எங்கேருந்து வந்த தைரியங்கிறனா? யார் அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள்? யார் கையில் இருக்கு இன்னைக்கு ஊடகம்? யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ஊடகங்கள் இந்த 3 தீய தேச விரோத சக்திகளின் கைக்கூலியாக செயல்படுகிறதுங்கிறதுக்கு 1000 உதாரணங்களை நம்மால சொல்ல முடியும். நான் கேட்கிறேன், இந்த கடந்த 3 மாசமா, ஆனா ஆண்டாள் ஆசீர்வாதம் தான், ஆண்டாள் திருவடி சரணம். என்ன குண்டாசுல கைது பண்ண இருக்கிறதுலே, மேடையில் இருக்கிறதுல ஒல்லியா இருக்கிறவன் நான். என்ன போய் குண்டர் சட்டத்தில் கைது பண்ணு அப்படின்னு கேட்காத தேச துரோகி கிடையாது. நேத்திக்கு கூட, ஆமா, நேத்து ஈதரா சிலைய புதுக்கோட்டை விடுதியில உடைச்சது யாரு? சாட்சாத் திமுக காரன். அந்த செந்தில்குமார் சிஆர்பிஎஃப்ல சேர்றதுக்கு முன்னாடி என்ன கட்சியில இருந்தாரு? அங்க அந்த சிலை வச்சிருக்கிற ராவணன், ராவணன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த சிலை, அந்த ராவணனுக்கு சொந்தக்காரரா இல்லையா இந்த செந்தில்குமார்? அவர் சிஆர்பிஎஃப்க்கு போறதுக்கு முன்னாடி திமுக இருந்தாரா இல்லையா? நேற்றுக்கு ராத்திரி செந்தில்குமார்ங்கிற சிஆர்பிஎஃப் பணியாளர் அவர் கைது பண்ணப்பட்டார்ன பிறகு டிவியில் எங்கேயாவது விவாதம் நடக்குதா? ஏன் இல்ல? இதுவே வேற யாராவது பேரா இருந்திருந்தா என்ன பாடுபடுத்தி இருப்பாங்க. காரணம் என்ன? இவாஞ்சலிஸ்டர்களின் கைக்கூலி, இடதுசாரிகளின் கைக்கூலி, நாத்திகர்களின் கைக்கூலியாக இந்த ஊடகங்கள் இருக்கிற காரணத்தினால இந்த இந்து சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. யோசிச்சு பார்க்கணும். வைரமுத்து ஆண்டாள் அவர்களை பற்றி எழுதினது ஒரு கட்டுரை அல்ல, 13வது கட்டுரை அது. தினமணி பத்திரிகையில ஊவேசா அவர்களை பற்றி, வள்ளுவரை பற்றி, வள்ளலாரை பற்றி, ஆண்டாளை பற்றி ஒவ்வொரு கட்டுரையிலும் நீங்க திட்டமிட்டு, தேர் இஸ் மெத்தட் இன் மேட்னஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். உங்களுக்கு புரியறதுக்காக ஒண்ணு சொல்ல, நான் 13க்கு என்னால் மறுப்பு கட்டுரை, மறுப்பு ஆராய்ச்சி கட்டுரை என்னால் எழுத முடியும். அவ்வளவு கீழ்த்தரமான கட்டுரைகள். தமிழா, ஒவ்வொரு தமிழ் ஆளுமைகளும், ஒவ்வொரு இந்து ஆளுமைகளும் அவர்களை பற்றி பொய்யை, தவறான கருத்துக்களை பரப்புவதற்காக திட்டமிட்டு தினமணியில 13 கட்டுரைகள் எழுதினார். அதனாலதான் நாம் அவருக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் வந்து. எவ்வளவு தூரம் பளிச்சுன்னு பொய் எழுதுறாருங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சனாதனவாதிகள் 4 விதமான மனித குறிக்கோள், சதுர்வித புருஷார்த்தம், தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லுவார்கள். நீங்க கவனிச்சுக்கிட்டே வரணும். இவர்கள் எல்லாரும் இன்னைக்கு அவங்களுடைய குறிக்கோள், அடிப்படை சித்தாந்தம் அந்த என்ன பொறுத்தவரை இன்னைக்குமே நான் திமுகவா, அதிமுகவா, மதிமுகவா இப்படி நான் பார்க்கறதே இல்லை. இது எல்லாத்துக்கும் கீழே இருக்கிற வேறு ஹிந்து விரோத நாத்திகவாதம். அந்த வேற தாங்க வெட்டணுங்கிறேன். இதெல்லாம் கிளைகள், இதெல்லாம் கிளை. I'm not bothered about it. அது மாதிரி இன்றைய தினம் இந்த இந்து சமுதாயத்தின் மீது இருக்கின்ற தாக்குதல் எந்த மாதிரி? ஹிந்து தமிழன் இல்ல, தமிழன் ஹிந்து இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் பார்க்க முடியும். வைரமுத்து எழுதின கட்டுரைகள். அவர் எழுதுறாரு வள்ளுவரை பற்றி, இந்து சனாதனவாதிகள் தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லுவார்கள், ஆனால் வள்ளுவர் மோட்சத்தை ஏற்கவில்லை. அதனால அவர் தர்மார்த்த காமம், அறம்பொருள் இன்பத்தோடு நிறுத்தி கொண்டார்னு. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், எவ்வளவு பெரிய பொய். அவருடைய முதல் அகராதி
10வது குறள் என்ன சொல்லுது? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். மோட்சம் வந்துதான் வரலையா? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அதானே முக்தி, மோட்சம். அந்த மோட்சத்துக்கு வழி என்னடா? அதையும் சொல்றாரு. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. நண்பர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இந்த தமிழ் சமுதாயத்திற்கு சரித்திரம் வெறும் 160 வருஷம் நினைச்சு பரப்பின் இருக்கிற இந்த ஹிந்து விரோத திராவிட கும்பலிடமிருந்து இந்த ஹிந்து சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியமானது நமக்கு வந்தது. வள்ளுவருக்கு நான் இன்னும் சொல்றேன், டீடைல்டா போக முடியும், இன்னைக்கு தேவையில்லை, இன்னொரு நான் பார்த்துக்கிறேன். திருக்குறள் என்பதே ஹிந்து தர்ம சாஸ்திரங்களுடைய ஜூஸ் அப்ரிட்மெண்ட் ஆஃப் ஹிந்து சாஸ்திரா. வேற எதுவும். ஆனால் அதை பிரிக்கிறான். தமிழ் ஹிந்து மதம் இல்லைங்கிறான். இப்ப இந்த கர்நாடகத்தில் ஒரு தீய சக்தி ஒண்ணு லிங்காயத்து ஹிந்து இல்லைன்னு கொண்டு வந்திருக்கான் பாருங்க. காரணம் என்ன? இத்தாலிய அந்நிய கிறிஸ்தவ சோனியாவின் கைக்கூலியாக இருக்கின்ற சித்தராமையாட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இந்து சமுதாயத்தை ஒன்னொன்னா பிரிக்கணும். ஆனா இந்த மாதிரி கோரிக்கைகளுக்கு தேவையில்லாம போயிடும். இந்த கல்வியில வழிபாட்டு தலங்க நிர்வகிக்கிறத சிறுபான்மை சலுகைங்கிறது இல்ல, எல்லாரும் சமம்னு சட்டம் வந்துட்டா இந்த பிரச்சனையே வராதுல்ல. When there is equality, where is the question of majority or minority? எல்லாரும் முன்னு வந்தாச்சுன்னா பெரும்பான்மை என்ன சிறுபான்மை என்ன? அதனால எவ்வளவு தூரம் நான் கேட்கிறேன், சிலப்பதிகாரத்தை ஏற்காதவன் தமிழனா? சிலப்பதிகாரம் தான் முதல் தமிழ் காப்பியம், தமிழ் முதல் காப்பியம். ஏன்னா ராமாயணம் கூட வழிநூல், முதல் நூல் இல்ல. சிலப்பதிகாரம் முதல் நூல் தமிழுக்கு. அந்த சிலப்பதிகாரத்திலேயே தமிழ் சமுதாயம் ஹிந்து சமுதாயம் மாத்திரமல்ல, தமிழ் சமுதாயம் இது வேதங்கள் பிறந்த நாடு தமிழ்நாடு, வேதங்கள் வளர்ந்த நாடு. சிலப்பதிகாரத்துல கோவலனுக்கும் கண்ணைக்கும் எப்படி திருமணம் நடந்தது என்று இளங்கோவடிகள் என்ன சொல்லுகிறார்? வானத்து விண்மீன் தகையாளை கோவலன் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவலம் செய்வது காண்பார்க்கன் நோன்பு என்னை. இன்னைக்கு எழுதினதா? ஆனா எல்லாரும் இந்த தீகா ஈவேராவில இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? தமிழனுக்கு சரித்திரமே ஜியு போப்பும் கால்டுவெல்லும் தமிழ்நாட்டில் கால் வச்சதுக்கு அப்புறம் தான். 1840க்கு முன்னாடி தமிழனுக்கு சரித்திரம் இல்லை. நீங்க திட்டம் தெரியல, நல்ல வேலையா சொல்றேன்னா அட்மின் செய்ததுதான் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் வெளிப்படையா சொல்லியிருக்கேன். அதனாலதான் அதை நான் டிலீட் பண்ணது மட்டுமில்ல, அட்மினே எடுத்துட்டேன். ஆனால் நண்பர்களே, இந்த ஒரு போன 6ஆம் தேதியிலிருந்து கடந்த 15 நாட்களாக நடக்கின்ற விவாதங்கள் பல விஷயங்களை நம்ம முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கு. மிகவும் பாராட்டத்தக்க முறையில தமிழர் திருவிழா, தமிழ் திருவிழான்னு நடத்தி நண்பர் மணியரசன் அவர்கள் ஈவேரா பேசுற வாய்ஸே போட்டிருக்காரு. என்ன சொல்றாரு ஈவேரா? என்ன சொன்னார்? தமிழ் காட்டு எப்ப 1968ல அன்னைக்கு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரா கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது கருணாநிதி அவர்கள் மேடையில் சொல்றார், தமிழுக்காக உயிர் கொடுப்போம்னு. உடனே ஈவேரா சொல்றார், நீ இதுக்குத்தான் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உன்னை வளர்த்துதா? நான் 40 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்பயிலிருந்து? 1928 இருந்து. தமிழ் காட்டு மிராண்டி மொழி, தமிழை படிக்காதே. நான் 1938 ஹிந்தி ஒழிக்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த இடத்துல இந்த சனியன் தமிழ் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆங்கிலம் வர வேண்டும் என்பதற்காக. யாரு சொல்றது? ஹெச் ராஜா இல்ல, இந்துத்துவவாதி இல்ல, மணியரசன் அவர்கள். ஈவேராவோட வாய்ஸே போட்டு காட்டியிருக்கார். நான் சொல்றேன் ஊடக நண்பர்களுக்கு, ராஜாவை எதுக்கிறதா நினைச்ச ஆல் தீஸ் பீப்புள் ஹேவ் எக்ஸ்போஸ்ட் ஈவிஆர்.
என்ன சொல்றாரு? வீட்டுல பொண்டாட்டியோட இங்கிலீஷ்ல பேசு, வேலைக்காரியோட இங்கிலீஷ்ல பேசு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கேன், கூட இருக்கும் 93 94. அப்ப சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்துல குறைஞ்சது 800 கூட்டம் பேசியிருப்பேன் நான், கிராமம் கிராமமா டங்கல் ப்ரொபோசல்ஸ் எதிர்த்து. அப்ப பேசும் பொழுது குரூப் பாண்ட்ல ஒரு சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் இருந்தார். அவர் சொன்னாரு, எங்க டைரக்டர்ஸ், குரூப் பாண்ட் யாரோடது? பிரிட்டிஷ் கம்பெனி, மல்டிநேஷனல். அவங்க, நீங்க எப்படி நல்ல விதமா ஆங்கிலம் பேசுறீங்க, யூ ஸ்பீக் குட் இங்கிலீஷ், ஹவ் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாராம், நாங்க எங்க வீட்டுல எப்பவுமே நான் எங்க எஜமானர்கிட்ட, அதாவது உங்கள்கிட்ட, அப்புறம் எங்க வீட்டு நாயிட்ட ஆங்கிலத்துல தான் பேசுவோம். அதனால ஏன்னா நாயை பார்த்த உடனே என்ன சொல்றோம்? கமான் கமான், கேட்ச் கேட்ச். அந்த மாதிரியா ஆங்கிலத்துல பேசு, பொண்டாட்டிக்கிட்ட ஆங்கிலத்துல பேசு, வேலைக்காரிட்ட ஆங்கிலத்துல பேசுன்னு சொன்னவர்களா தமிழனை பெருமைப்பட செய்தவர்களா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? யோசிக்க வேண்டிய விஷயம். அதுல அடுத்து அவர் சொல்றார், அதான் முக்கியம். நம்முடைய முன்னோர்கள் யாராய் இருந்தால் என்ன, அவருடைய நம்பிக்கை என்னவாக இருந்தால் என்ன, அவருடைய தெய்வம் எதாக இருந்தால் என்ன, அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அவர் பார்த்த வேலை என்ன தெரியுமா? இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ஒரு இது இருக்கு, அமைப்பு. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எதுக்கு? வீடு காலி பண்ண. இப்ப மதுரையில ரயில்வேல ஒருத்தர் வேலை பார்க்கிறார், விருத்தாச்சலத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிருச்சு. அப்போ நம்ம இந்த சாமான் எல்லாம் பேக் பண்ணி வண்டி பிடிச்சி கொண்டுட்டு போய் கஷ்டப்பட வேண்டாம். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் காசு கொடுத்தாச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவனே அழகா கண்ணாடி எப்படி பேக் பண்ணணுமோ அந்த மாதிரி எனி ஃப்ரெஜைல் ஆர்டிகிள் ஒழுங்கா பேக் பண்ணி மூவ் பண்ணி அங்க கொண்டு வருவான். அந்த வேலையைத்தானே இந்த கழகங்கள் ஜியு போப்பு கால்டுவெல்லின் கைக்கூலிகளாக இந்துக்களை பேக் பண்ணி அனுப்பிச்சு கிறிஸ்தவர்களை உள்ள நுழைய வைக்கிறதுக்காக அன்னைக்கு ஆரம்பிச்ச சனியன் தான் இன்னைக்கு நமக்கு இங்கே மதுரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதானே பார்த்து கொண்டிருக்கோம் தமிழ்நாடு முழுவதும். நண்பர்களே, எனக்கு இருக்கிற ஒரே கோரிக்கை அரசு அதிகாரிகளுக்கு, கிறிஸ்தவரா இருந்தா அவர் கிறிஸ்தவரா தான் இருக்கார், அதிகாரியா இல்ல. முஸ்லிமா இருந்தா முஸ்லிமா தான் இருக்கார். நீங்க ஐஏஎஸ் அதிகாரியா இருந்த கிறிஸ்துதாஸ் காந்தி டிவியில எல்லாருக்கும் முன்னாடி லைவ் புரோகிராம்ல எம்பெருமான் ராமனை செருப்பால அடிப்பேன்னு பேசினானே, என்னைக்காவது அதை ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில டிபேட், ஒரு நாள் டிஸ்கஷன் வந்துதாங்க? நான் கேட்கிறேன், அந்த கிறிஸ்துதாஸ் காந்தி கலெக்டரா இருந்தப்ப, அதிகாரியா இருந்தப்ப எடுத்த முடிவுகள் நியாயத்தின் பக்கம் இருந்திருக்குமா அல்லது கிறிஸ்துவ பக்கமா இருந்திருக்குமா? மத கண்ணோட்டம் தானே இருக்கா? ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாமான்னு இன்னி வரை, அதுக்கப்புறம் அவர் பல விவாதத்தில் கூப்பிட்டுருக்காங்க. ஏன் இந்த மாதிரி நீ பேசினார் யாராவது கேட்டாங்களா? கேட்கல. இப்போ சமீபத்தில் நான் சொல்றேன், நம்ம திருநெல்வேலியிலிருந்து வள்ளியூர் போற பாதையில பனங்குடி திசையின் விளை பக்கத்துல பனகுடி, அங்க செயின்ட் ஹார்ட் பள்ளிக்கூடம், புனித இருதய பள்ளியா, இருதய பள்ளி. அங்க ஆரோக்கியசாமின்னு ஒரு ஆசிரியர், அவரு 11 +1 +2 படிக்கிற மாணவிகளை அவங்களோட யூனிஃபார்ம் தூக்கி பிரைவேட் பார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறான். எங்க வச்சு எடுக்கிறான்? கம்ப்யூட்டர் லெபார்டரியில. அது எழுதியிருக்கிற ஒரே மானமுள்ள நியாயமான ஒரே ஒரு வார இதழ் தமிழக அரசியல் பத்திரிகை மட்டும்தான். கம்ப்யூட்டர் இருக்கு பக்கத்திலே. நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் கேர்ள்ஸ். அது மட்டும் இல்ல, அங்க விசாரிச்ச அந்த பத்திரிகையில் என்ன எழுதியிருக்காங்க? இந்த ஆரோக்கியசாமி மாதிரியா பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். சரியா படிக்காத பெண்களுக்கு மார்க் போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அவன் எவ்வளவு மோசமான நபர்னு சொன்னா, அந்த பெண் குழந்தையோடு உடலுறவு கொள்ளுவதை இன்னொரு கையால வீடியோ எடுத்திருக்காங்க. ஆனா அங்க இன்ஸ்பெக்டர் கிறிஸ்தவர்.
இன்னைக்கு அந்த கேஸ் என்னாச்சு? அவரோட குறிக்கோள் இப்ப மினிமைசிங் தி லாஸ், அந்த பள்ளிக்கூடத்தை காப்பாற்றணும். அதனால என்ன சொல்லி ஃபைல மூடுறாரு? கம்மாயில குளிச்சுட்டு இருந்தவங்களை போட்டோ எடுத்தாருன்னா அதுக்கு மாத்திரம் கேஸ போட்டு அவர் கைது பண்ணியிருக்காரு. ஃபைல க்ளோஸ் பண்றதா அந்த பள்ளிக்கூடத்தை க்ளோஸ் பண்ணணுமா? பள்ளிக்கூடத்தை. பாலேஸ்வரத்துல எத்தனை நாளைக்கு நான் குண்ட தண்ணி போக கத்துறேன்? 1590 மனித எலும்பு கூடுகள் வித்திருக்கான். அன்னை அட்மிட் பண்ண ஃபாதர் தாமஸ். ஆமா, நல்லடக்கம் பண்றது எந்த மாதிரி? செவுத்துல. அதுக்கு எவ்வளவு பிரஷர். ஆர்டிஓ உத்தரவு போட்டா அத போய் ஸ்டே பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆகவே இவர்களுடைய பணம் எவ்வளவு பாதாளம் வரைக்கும். என்ன ஒரு எலும்பு கூடுக்கு எவ்வளவு கிடைக்குதான் தெரியுமா? $25,000. 15 to 17 லட்சம் ரூபாய். ஏன் செலவு பண்ண மாட்டான்? அங்க இருக்கிற இது பிஜேபி சொல்லல, 2015 தீக்கதிர் பத்திரிகையில வந்த ஆர்டிகிளே சொல்லுது. இப்ப கூட நம்ம சகோதரி வாசுகி அது பற்றி விசாரணை கேட்டிருக்காங்க. ஆனா இன்னும் அந்த தாமஸ கைது பண்ணலையே. இங்க நம்ம ஆட்கள் கைது பண்ணிருக்கு. ஏன் கைது பண்ணல? யோசிச்சு பாருங்க. இப்ப திடீர்னு ஒருத்தர், அவர் பெரிய புனிதர் போல ஒரு IAS அதிகாரி, இப்ப கேஸ் வருது. இப்ப நீங்க இவர்களுடைய பவர் எவ்வளவு தூரம் நாம புரிஞ்சுக்கணும். இதனுடைய ஆழம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். நண்பர்களே, அது மாத்திரம் இல்ல. நமக்கு முன்னாடி பேசின நம்முடைய மாநில செயலாளர் பேசும்போது சொன்னாரு, இன்னைக்கு இந்த நாத்திக கட்சிகள் இந்த 50 ஆண்டுகள்ல இந்து முன்னணியுடைய தேவை எவ்வளவு தூரம் அதிகமா இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். நான் சட்டமன்றத்தில் கொள்கை விளக்க குறிப்பில் 38,635 கோவில்கள் இந்து அறநிலைத்துறை வசம் இருக்கிறது அப்படி கொடுத்திருக்காங்க. இதுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு? 4,78,000 ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலங்கள் இருக்கிறது. 33,000 சொச்சம் கட்டிடங்கள் இருக்கிறது. 22,000 சொச்சம் மணிக்கட்டுகள் இருக்கிறது. அப்படின்னு நாம இந்து ஆலய மீட்பு இயக்கம் அதன் சார்பாதான் இப்போ ராமனோட வில் யாத்திரை நடந்து கொண்டு இருக்கு. முருகனோட வேல் யாத்திரை நடக்க இருக்கிறது. வேல் சங்கம். நாம் நம்முடைய பிரச்சனையின் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வேற ஒண்ணு வேண்டாம். ஆலயங்கள் மீட்புனா இந்த 38,635 கோவிலும் அறநிலைத்துறை எடுத்துக்கிற அன்னைக்கு அது பங்கனிங் டெம்பிள் தானே, செயல்பாட்டில் இருக்கிற கோவில் தானே நீ எடுக்கிற. இடிஞ்சு போய் கோவிலே இல்லாம அந்த இடத்துல ஹோட்டல் இருக்குன்னா அதை நீ எடுக்க போறியா? அது லிஸ்ட்ல சொல்ல போறியா? இல்ல. என்னோட ஒரே கோரிக்கை, தமிழக அரசாங்கம் 38,635 கோவிலையும் ஸ்தலத்துல காட்டுங்கிறேன். இது நியாயமான கோரிக்கை இல்ல? இந்துக்களே, 38,635 கோவில காட்டு. நீ யாருக்கையும் கொடுக்க வேணாம், காட்டு. நண்பர்களே, 10,000 கோவில்கள் இல்லை. 1,700 1,800 கோவில்கள் இருந்த இடத்துல ஹோட்டல் இருக்கு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. 2003 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது திருவண்ணாமலையில இளையனார் கோவில், இடும்பனார் கோவில் 2 கோவில். அந்த கோவில் அரசாங்கத்தினுடைய கோவில்கள் பட்டியல் இருக்கு. அதுக்கு ஈஓ போட்டிருக்காங்க, ஆனா கோவில் இல்ல. அதனால நான் சட்டமன்றத்தில் சொன்னேன், இல்லாத கோவிலுக்கு ஈஓ போட்ட அரசாங்கம். உடனே எங்க அக்கா ஜெயலலிதாவுக்கு அவ்வளவு கோபம்.
மாண்புமிகு உறுப்பினர் தவறான தகவல்களை பதிவு செய்கிறார் மன்றத்தில். நான் சொன்னேன், நான் கோவில் பட்டியலும் தரேன், ஈவோ பேரும் தரேன், அப்பாயின்மெண்ட் லெட்டர் தரேன், ஸ்தலத்துல கோவில் இல்லைன்னு சொல்றேன், இருக்குன்னு நீங்க காட்டி விட்டா நாளைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? we will restore, அந்த கோவிலை மீட்போம். ஆனா ஒரு விஷயம், மறுநாள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சபைக்கு வந்து ஒப்புக்கொண்டார். மாண்புமிகு ராஜா அவர்கள் சொன்னது சரி. அன்னைக்கு நான் 2 கோவில் பற்றி பேசிய பொழுது அதிர்ச்சி. அதனாலதான் அன்னைக்கு மறுநாள் ஹிந்து பத்திரிகையில ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் என்ன தெரியுமா? டூ டெம்பிள்ஸ் டிசப்பியர், எஸ் சேஸ் ராஜா. கோவில்கள் காணாமல் போகுமா? ஆமாம் என்கிறார் ராஜா. அன்னைக்கு 2 கோவில் வந்து அதிர்ச்சியா இருக்கு. இன்னைக்கு அந்த இளையனார் கோவில், இடும்பனார் கோவிலுக்கு நேர எதிர்த்தாப்புல அக்கண்டா மாதிரி வால்மீகி கோவில காணும். நான் போன மாசம் போயிட்டோம். நண்பர்களே, எல்லா இடங்களிலும் கோவில போய் சுத்துன்னு சுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியா நாம ஸ்டெப் எடுக்கணும்னு. கோவில் இல்ல. அன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அரசாங்கம் நான் 2003 ஏப்ரல் மாதம் பேசியதுக்கு ஆணையரின் மூலமாக 2003 ஜூன் மாதம் அந்த கோவிலை திரும்ப கட்ட சொல்லி உத்தரவு போச்சு. ஆனா இன்னி வர கோவிலை செல்வி ஜெயலலிதா அவர்கள மாதிரியான ஒரு முதலமைச்சர் சொன்னாலே நடக்காதுன்னா நாம எவ்வளவு தூரம் ஆர்கனைஸ் பண்ணி அட்டாக் பண்ண வேண்டியிருக்கு அந்த கோவிலை கொண்டு வரங்கிறத சிந்தித்து பாருங்க. 38,635 கோவிலும் 30 நாள் அரசாங்கம் ஹிந்து சமுதாயத்தின் முன்னால காட்டணுங்கிறேன். நான் காட்டணும். மீனாட்சி அம்மன் கோவில் அது அம்பாளோட திருவிளையாடல். 1992 ஹிந்து முன்னணி அன்றைய தினம் மாநில தலைவராக இருந்த வழக்கறிஞர் பி ராஜகோபால்ஜி அவர்கள் அவர் கொல்லப்பட்டதுக்கே அதானே காரணம். இந்த கோவில்கள் இந்த கடைகள் இருக்கக்கூடாது. இது வழிபாட்டு தலமா, வர்த்தக தலமா? இவ்வளவு வருஷம் இந்து முன்னணி போராடியும் என் நம்பாள் மீனாட்சி ஒரு சின்ன விளையாட்டை காட்டினா இன்னைக்கு எல்லா கோவில்ல இருந்து கடை எடுக்க சொல்லி உத்தரவு. இட் இஸ் டிவைன் இன்டர்வென்ஷன். ஆனால் கும்பேஸ்வரர் கோவில்ல தீ விபத்து, திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டுல தீ விபத்து, திருச்செந்தூர் கோவில்ல அவனுடைய காம்பவுண்ட் இடிஞ்சு விழுந்து அங்க ஈவோவாய் அங்க இருக்கிறது யாரு? ஜேசியா. அது திருச்செந்தூர் வைரவேல் புகழ் அவர் மகனு கேள்வி. எவ்வளவு மோசமான நடவடிக்கைகள் கோவிலுக்குள்ள. நண்பர்களே, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கு அடையாறுல எவ்வளவு இடம் இருக்கு தெரியுமா? 550 கிரவுண்ட் இருக்கு. எவ்வளவு? 550 கிரவுண்ட். முழுக்களும் சுத்திட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி கபாலீஸ்வரருக்கு கிரீன்வேஸ் ரோடுல அமைச்சர்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல எவ்வளவு இடம் இருக்கு தெரியுமா? 303 கிரவுண்ட். நான் கேட்கிறேன், அந்த இடங்களை ஒழுங்கா வாடகைக்கு விட்டா தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஹிந்து கோவில்களின் சொத்துக்களை மார்க்கெட் ரேட்டுக்கு ஒழுங்கா வாடகைக்கு விட்டா எவ்வளவு வரும் தெரியுமா நண்பர்களே? நான் ஆடிட்டர்ங்கிற முறையில ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் சொல்றேன். ஆண்டுக்கு 6000 கோடி வரும். ஆண்டுக்கு 6000 கோடி. 6000 கோடி வந்தா மொத்தம் 600 யூனியன் இருக்கா? கிட்டத்தட்ட ஒரு யூனியனுக்கு 10 கோடி. இனிமே ஹிந்து குழந்தைகளுக்கு, ஏழை ஹிந்து குழந்தைகளுக்கு கல்வியும் மருத்துவ வசதியும் கோவிலே இலவசமா கொடுக்க முடியுமா? முடியாதா? விடமாட்டேங்கிறான் திராவிட இயக்கங்கள், விடமாட்டேங்கிறான். ஆனால் அதை அடையாமல் விடக்கூடாது ஹிந்து சமுதாயம். உள்ளபடியே நான் பகிரங்கமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ராஜா தனி மனிதன் அல்ல என்று பகிரங்கமாக அறிவித்த நம்முடைய ஹிந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வராஜி அவர்களுக்கு மனப்பூர்வமாக, நானும் எனக்காக வேலை பார்க்கல. எவ்வளவு அயோக்கியத்தனங்கள் நண்பர்களே! வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு வேதாரண்யத்தில் எவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்கு தெரியுமா?
இது எல்லாம் நாளைக்கு விவாதத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் மீடியா வச்சு சொல்றேன். 17,000 ஏக்கர் இருக்கு. ஆனா ஒரு ஏக்கருக்கு ஆண்டுக்கு வாடகை எவ்வளவு தெரியுமா? லீஸ் ரெண்ட் ₹2.45 பெர் ஏக்கர் பெர் ஆனம். என்ன அராஜகம்! அப்ப ஏன் நாம இதை இந்துக்கள் எடுத்து வீதிக்கு வரக்கூடாது? நம்ம குழந்தைகள் நம்ம எதிர்காலம் மத மாற்றத்திலிருந்து நிறுத்தணும்னு சொன்னா இந்த 6,000 கோடி இந்துக்களுக்காக செலவாகும். இது மார்க்கெட் ரேட்டுக்கு ஜஸ்டிஸ் மகாதேவனோட தீர்ப்பு 2 முக்கியமான தீர்ப்பு. எல்லா சொத்துக்களையும் 6 வாரத்துக்குள்ள திரும்ப பெற்று மார்க்கெட் ரேட்டுக்கு லீஸுக்கு விடணும்னு. ஆனா 6 வாரம் ஆப்போகுது. அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கா? நாமே சட்டமன்ற முற்றுகை நடத்தக்கூடாது. ஜஸ்டிஸ் மகாதேவனுடைய தீர்ப்பை செயல்படுத்தணும்னு யாராவது கேட்கிறானா? அதே மாதிரியா ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை அடையாளம் கண்டு அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அதை கோவில் பேர்ல மாத்தணும்னு. நண்பர்களே, பூனமணியிலிருந்து காஞ்சி போறோம். அங்க குயின்ஸ்லாண்ட் ஒரு தீம் பார்க் இருக்குல்ல, பக்கத்துல சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கு. அதெல்லாம் யாரோட இடம்? கோவில் இடம், ஈஸ்வரன் சொத்து. 177.7 ஏக்கர். நான் எல்லாம் ஆவணங்கள் கையில வச்சிருக்கேன். ஆணையரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். நண்பர்களே, மோர் தேன் இயர், ஓராண்டுக்கு மேல ஊரா சுத்தி இவ்வளவு பேப்பர் கையில வச்சிருக்கிறதுனால. வண்டியூர்ல மீனாட்சி அம்மனுக்கு 50 ஏக்கர் இருக்குல்ல, கோர்ட்டு தீர்ப்பு இருக்குல்ல, ஏன் இது வரைக்கும் அது கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணல? பட்டா ஏன் மாத்தல? யோசிச்சுப்பா. திருவத்தியூர்ல இருந்து 2 பேர் வந்தாங்க என்ன பார்க்க. ஒருத்தர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு, நாங்கெல்லாம் இந்து கோவில் இடத்தில் குடியிருப்போர் சங்கத்துக்கு நான் தலைவர். இன்னொருத்தர் அதனுடைய பொதுச் செயலாளர். ரொம்ப நியாயமானவர்கள் வந்து சொன்னாங்க, நாங்க கோவில் இடத்துல இருக்கோம், கோவிலோடு தான் ஒத்துக்கிறோம். எங்களுக்கு இதுவரை 1,800 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ அறநிலைத்துறை நோட்டீஸ் கொடுத்திருக்கு 10,000 ரூபாய்ன்னு. அவங்க மேம்புகோப்புக்கு சேர்த்து வாடகை சொல்றாங்க. நாங்க 2,000 4,000 கொடுக்க கூட ரெடியா இருக்கு. 1,800 4,000. இதுக்காக நீங்க தான் பேசணும் அப்படின்னாங்க. எனக்கு விஷயம் தெரிஞ்சுக்குவோம். நான் கேட்டேன், உங்களை மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கலாம் கோவில் இடத்துல குடியிருக்கிறவர்னு. சத்தியமா சொல்றேன், நான் அவர் சொன்னப்ப நம்பல. இப்பயுமே கூட அதுல இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 20 லட்சம் வீடுகள் குடியிருக்கோம். ஒரு வீட்டுக்கு நீங்க 4,000 ரூபாய் வச்சா மாசம் எவ்வளவு வரணும் தெரியுமா ஐயா? 800 கோடி. வருஷத்துக்கு 9,600 கோடி. ஆதி வைங்க. ஏன்னா இப்ப திருப்பூர்ல சிவன் கோயில், பெருமாள் கோயில் 2 இடத்துல மொத்தம் 8 ஏக்கர், 4 புள்ளி சொச்சம் 3 புள்ளி சொச்சம். அதுல குடியிருக்கிறவர் மொத்தம் 1000 பேர் இருக்கும். அறநிலைத்துறை ஜஸ்டிஸ் மகாதேவன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கு. ஆனா உள்ளூர் அதிமுக எம்எல்ஏ குணசேகரனா அவரு இடத்தை காலி பண்ண மாட்டோம்னு போறாரு. அங்க மட்டும் 1000 பேர் இருப்பாங்கன்னா அப்ப இந்த 20 லட்சம் பேர் இருக்கலாம் தானே. அப்போ இன்னைக்கு கோவிலுடைய சொத்துக்கள், நீ கோவில் நம்பர் சொல்ற, அது இல்ல. நான் நெட்ல இந்து அறநிலைத்துறையினுடைய வெப்சைட்ல போய் பிரிண்ட் அவுட்டே எடுத்திருக்கேன். 34,000 கோவில் தான் லிஸ்ட் இருக்கு. 38,630 லிஸ்ட்ல இருந்து நீ 4,000 சொத்தம் கோயில தூக்கிட்ட. நாம எவ்வளவு இந்துக்கள் ஏமாளிகளா இருக்கோம் பார்க்கணும். நாம என்ன நினைக்கிறோம்? மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம், தீபம் பார்த்தோம், பிரசாதம் வாங்கினோம், வீட்டுக்கு வந்தோம், நம்ம ஹிந்து ஆயிட்டோம் நினைக்கிறோம். அதுவும் என்ன, நம்ம அங்க போனாலும் என்ன பிரார்த்தனை? மகளுக்கு வரம் கிடைக்கணும், மகனுக்கு வேலை கிடைக்கணும்.
அந்த கோவிலை எப்படி நிர்வகிக்கிறான்? சரியா தப்பா? நான் சொல்றேன், இந்து அறநிலையத்துறை சட்டம் HRNC ஆக்ட் 1959 படி நீ கோவிலை நடத்து. கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றது பக்தர்கள் கமிட்டி இல்லாம பண்ண முடியாது, சட்டம் இல்ல. இப்ப திருச்செந்தூர் நெல்லையப்பன் கோவிலுக்கு ஈஓ அறிவிக்கிறாரு இன்னைக்கு கும்பாபிஷேகம். ஹவ் கேன் யூ அனௌன்ஸ்? அவருக்கு அது அதிகாரம் இருக்கா? சட்டம் என்ன சொல்லுது? The endowment can only interfere into the secular aspects of administration of temples. நீ மத விஷயங்கள்ல தலையிடக்கூடாது, ஆன்மீக விஷயங்கள்ல தலையிடக்கூடாது. அறநிலையத்துறை சட்டத்திலேயே இடமில்லை அரசாங்கத்துக்கு. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு கோவிலையும் ஈவோ வேட்ட ரவுடி மாதிரி பக்தரங்க இஷ்டத்துக்கு கோவிலுடைய சொத்துக்கள். நான் சீக்கிரமா முடிக்க விரும்புறேன். நீங்க கருணாநிதி பாடம் படிச்ச ஒருத்தர் ஈவோவா இருக்காரு, திருக்கச்சி நம்பி இருந்தார். சென்னையில பூந்தமல்லிங்கிற பேரே அந்த கோவிலுடைய திருக்கச்சி நம்பி அவர்கள் ராமானுஜருடைய குருநாதர். 6 பேர்ல அவர் ஒருத்தர். அங்க அவருக்கு ஒரு கோவில் இருக்கு. அங்க சுவாமிக்கு பேரு வரதராஜ பெருமாள், தாயாருக்கு பேரு புஷ்பவல்லி தாயார். புஷ்பவல்லி தான் பூவிருந்த வல்லியாகி பூனமல்லியா போச்சு. அந்த ஊரு பேரே அந்த கோவிலுடைய தாயாருடைய பேரு. அதுல ஒரு டாக்டர் ஒருத்தர், அவர் நீங்க இந்த அரசாங்கம் அறநிலைத்துறைங்கிறது அறமற்ற துறை, ஹிந்து அறம் அழிக்கும் துறையா இருக்கு. ஹிந்துக்களே நம்ம கையில மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது நம்ம தோள்களிலே. நம்ம கோவில் சொத்தை எப்படி கொள்ளையடிக்கிறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இதுவும் இப்ப நான் கமிஷனர் பார்த்து பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த கோவிலுக்கு சிந்தாதிரிப்பேட்டையிலும் சவுகார்பேட்டையிலும் ஏதாவது சொத்துக்கள் இருக்கிறதா அப்படின்னு. உடனே அதுக்கு ஆர்டிஐக்கு அவர் உடனே பதில் அனுப்புறாரு, எங்கள் கோவில் ஆவணங்களின்படி சொத்துக்கள் இல்லை. உங்களுக்கு ஏதும் தகவல் இருந்தால் கோவிலுக்கு நீங்கள் சொல்லவும். அவர் தெரிஞ்சேதான் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த சிந்தாதிரிப்பேட்டை சவுகார்பேட்டையில இந்த திருக்கச்சி நம்பி கோவிலுக்கு 34 வீடுகள் இருக்கிறது. ஆனா அந்த வீட்டினுடைய வாடகை கோவிலுக்கு வருதா? கோவில்ல ஒரிஜினலா இருக்கிறது 2 பேங்க் அக்கவுண்ட். அங்க ஈஓவா இருந்தால் 1996 என்ன பண்றான், வேற ஒரு அட்ரஸ் போட்டு 3வது அக்கவுண்ட் ஓபன் பண்றான். இன்னி வர அந்த வாடகை நேர செக்கா தான் போகுது, அந்த அக்கவுண்டுக்கு போகுது. இதுவரை 10 கோடி ரூபாய் அதுல இருந்து. இதுவரை நண்பர்களே, நம்முடைய இந்துக்கள் கோவிலில் இருந்து இந்த 50 ஆண்டுகளில் இந்த திராவிட கழகங்கள் அடிச்சிருக்கிற கொள்ள 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் கோடி ரூபாய் இருக்கும். இந்த நிலக்கரி சுரங்க ஊழல், 2G ஊழல்லாம் ஒண்ணுமில்லை. இதுக்கு முன்னாடி நம்ம கோவில் பணத்தை இவங்க அடிச்சிருக்கிற கொள்ள நண்பர்களே. அப்படின்னா அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறுன்னு கேட்க நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? 1965 உச்ச நீதிமன்றத்தில் இனிமே ஈஓ போடுறதுக்கு உன் கையில இந்த கோயிலை வச்சுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு 45 கோவில் பட்டியல் கொடுத்திருக்கு சுப்ரீம் கோர்ட். அதுல ஒண்ணு மதுரை கோவிலும் மீனாட்சி அம்மன் கோவில். எல்லா கோவிலையும் வடபழனி கோவில்ல ஸ்ரீரங்கத்துல ஈஓக்கள் சட்டவிரோதமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஏன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அவங்க இருக்கப்படாது. ஆகவே நண்பர்களே, இந்து சமுதாயம் நமக்கு தேவை. அறநிலைத்துறை கோவில் நம்ம மதுரையில எவ்வளவு இருக்கோ, ஒரு கோவிலுக்கு 100 பேர் குடும்பம் கொண்ட கமிட்டி போடுமா? ஒருத்தரும் போடணும். வெறுமனை போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றது நம்ம வேலையில. அந்த கோவில் நம்மோடது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் 1965 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரியா, இப்ப ஜஸ்டிஸ் மகாதேவன் தீர்ப்பு வந்திருக்கிறது மாதிரியா இந்துக்கள் கைவிலே ஒப்படை என்று தீர்ப்பு வரும். அன்னைக்கு நாம நம்ம கோவில் இருக்கிறது இருக்கணுமா வேண்டாமா? ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது முந்தைய குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தலைமையில ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் போன்ற லீகல் லுமினரிஸ் உறுப்பினரா இருக்கச்ச இந்து கோவில்களை எப்படி நிர்வகிக்கிறதுங்கிறதுக்காக ஒரு கமிட்டி போட்டார். இன்னும் புதுசு இல்ல. எல்லாரும் கேட்கிறாங்க, எங்க இல்ல ராஜா கோயில் எடுத்துன்னு போட போறாங்க. எனக்கு எதுக்குப்பா? அப்ப அந்த கமிட்டி அறிக்கை கொடுத்திருக்கு, இந்து கோவில்கள் ஆன்றோர் சான்றோர் அடங்கிய தனித்தேங்கும் வாரியத்திடம் ஒப்படைக்க வேண்டும்.
அப்பதான் நம்ம கோவிலை நம்ம காப்பாற்ற முடியும். நம்ம குழந்தைக்கு நான் கேட்கிறேன், ஒரு ஏழை ஹிந்து குழந்தைக்கும் கல்வி மருத்துவம் இலவசமா கோவில் பணத்துல கொடுக்க முடியும். அது செய்யணுமா வேண்டாமா? செய்யணும். இப்ப அதுக்காக தான் நண்பர்களே, வருகின்ற பங்குனி உத்தரத்தன்று வேல் சங்கமம் யாத்திரையானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அறுபடை வீடும் திருத்தணி, சுவாமிமலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, பழனி. பழனிக்கான ரதம் மருதமலையிலிருந்து, மீதியெல்லாம் அந்தந்த கோவிலில் இருந்து. ஏற்கனவே 6 வேல்கள் 19ஆம் தேதியிலிருந்து பழனியில அங்க கோவில்ல பூஜையில வச்சிருக்கு. 24ஆம் தேதி அந்த 6 ரதங்களும் அந்தந்த இடங்களுக்கு போகும். 25லிருந்து ஊர் ஊராக அந்த ரதங்கள். நான் இந்த ஸ்டாலின் அண்ட் கம்பெனி அவங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட், இங்க ராம ராஜ்ய ரதத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி இதுக்கும் கொஞ்சம் பண்ணுங்க, நிறைய மக்களுக்கு தெரியணும், அதிகம் பேர் வரணும். அதாவது தமிழ் கடவுள் முருகனுடைய சக்தியை வலுப்படுத்துவதற்காக. ஏன்னா மீனாட்சி அம்மன் கோவில்ல நடந்ததுக்கு ஏதாவது பரிகாரம் வேணுமா வேண்டாமா? அதனால இந்த யாத்திரை 29ஆம் தேதி மதுரைக்கு வரும். நம்ம இந்துக்களுக்கெல்லாம் இருக்கிற தளபதி, எனக்கே தளபதி தலைவர் காடேஸ்வராஜி தான். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், ராஜா தனி மனுஷன் இல்ல, நாங்க இருக்கோம். அதானே வேணும் ஒருத்தனுக்கு. என்ன வேணும்? ஏனென்றால் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 10,000 மாணவர்கள், 1000 ஆசிரியர். ஆனால் முஸ்லிம் படையெடுப்பாளர்கள் குதிரையில் வந்தவன் எத்தனை பேர்? வெறும் 11 பேர். அந்த முழு பல்கலைக்கழகத்தில் அதில் இருந்த லைப்ரரியை எரித்து நாசப்படுத்தினார்கள் முஸ்லிம்கள். இந்த பல்கலைக்கழகத்தையே டிரான்சாக்ட் பண்ண என்ன காரணம்? அந்த 10,000 மாணவரும் 1000 ஆசிரியரும் என்ன நினைச்சான், வர்றவன் 11 பேர், நான் ஒரு ஆள் எப்படி, நான் 11,000 எண்ணம் வந்திருந்தா பல்லு இல்ல நகம் இல்ல, 11 பேரை எடுத்து போராடி அந்த பல்கலைக்கழகத்தை காப்பாற்றி இருக்க முடியுமா முடியாதா? அதனால இன்னைக்கு ஒரு ஹிந்துவுக்கும் ஒரு ஹிந்து உணர்வாளருக்கு என்ன தேவை? இந்த முழு இந்து சமுதாயம் நம் பின்னால் நிற்கிறது. ஆகவே அந்த 29 கூட்டத்தில் பல்வேறு சாது சன்னியாசிகள், காடேஸ்வராஜி, அடியேன் எல்லாருமே அன்னைக்கு வருவோம். அன்றைக்கு அந்த 6 ரதங்களும் இங்க வந்து சேரும். மறுநாள் காலையில அம்பாள் மீனாட்சியின் முன்னால் 6 ரதமும் கொண்டு போய் பூஜை செய்யப்பட்டு பங்குனி உத்திரம் 30ஆம் தேதி இங்கிருந்து கிளம்பி நாம் பழனிக்கு யாத்திரையாக போய் அந்த 6 ஒவ்வொன்றும் 108 கிராம் வெள்ளி வேல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த 6 வேலும் பழனி ஆண்டவன் முருகப்பெருமாண்டம் ஒப்படைக்க இருக்கும். நண்பர்களே, இன்றைக்கு தேவை விழிப்புணர்வுள்ள இந்து சமுதாயம். ஏன்னா அவ்வளவு கொள்ளை, நம்முடைய கோவில்கள், சொத்துக்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு ஹிந்துவை இன்னைக்கு இவ்வளவு தூரம் பஞ்சையா பராரியா வச்சிருக்கு திராவிட இயக்கங்கள். அவை அதற்கான மாற்று வேண்டும். கைது செய்த நம்முடைய இந்து முன்னணி சகோதரர்கள் உடனடியாக நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கிறிஸ்தவ இன்ஸ்பெக்டர் கிறிஸ்டியனா இருக்கார், கிறிஸ்டியன் IAS ஆபீசர் எம்பெருமான் ராமனை செருப்பால் அடிப்பேன்னு டிவியில சொல்றான். அப்ப ஹிந்து ஆபீசர் எல்லாம் ஹிந்துவா இருங்களேங்க, என்ன தப்பு? அவன் அப்படி இருக்கலாம்னா நீங்க அப்படி இருக்கலாமே. அவன் இருக்கான், நான் நிரூபணம் சொல்லியிருக்கேன். அந்த செயின்ட் ஹார்ட் பள்ளிக்கூடத்தை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரியா பண்ண இன்ஸ்பெக்டரை நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணினா தமிழ்நாடு செக்குலர்னு ஒத்துக்கும். இல்லைன்னா ஆன்டி ஹிந்து தானே. யதார்த்தமா நான் பேசுறேங்கிறதுக்காக குண்டர் சட்டத்தில் கைது பண்ணுங்கிறான். ஒரு ராஜா குண்டர் சட்டத்தில் உள்ள போனா 1000 ராஜாக்கள் வேலை செய்வார்கள் நம்பிக்கை. அதை பற்றி எல்லாம் கவலைப்படுறோம் நான் இல்ல. ராஜா பிறந்த அன்னைக்கு ஒண்ணுதான் நிச்சயம், ஒரு நாள் போதும், எல்லாருக்கும் அதுதான். ஆனால் இந்த சனாதன ஹிந்து தர்மம்
சமூக விரோத தீய சக்திகளால் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு வருவதை நாம் தடுத்தாக வேண்டும். இப்ப நான் வரும்பொழுது செந்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார், எங்கள்கிட்ட சர்ச் லிஸ்ட் இருக்குன்னு. நம்ம கமிஷனர் ரொம்ப நல்லவர், அதை நாம நம்பலாம். என்னைக்குமே சொல்றேன், நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, நிறைய இருக்காங்க, அவங்க தான் மெஜாரிட்டி. அதனால அந்த லிஸ்ட கொடுத்தா நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள். அதை எடுக்க வைக்கிறதுக்கு இந்து சமுதாயம் ஒன்றிணை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.